Ladies and gentlemen, welcome back, Mr. Tamil Yogi 555 channel. To the Beast Master 18ஆம் நூற்றாண்டில் ஒரு நாட்டையே தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஒரு மந்திரவாதி ஊர்ல இருக்கிற எல்லா பச்சை குழந்தைகளை பலி கொடுக்குறான். இதை தடுக்க போன ராஜாவையும் இவன் கொன்னு அவரோட குழந்தைய பலி கொடுக்குறான். ஆனா அதுக்குள்ள அந்த குழந்தைய ஒரு பெரியவர் தூக்கிட்டு போய் அவனை வளர்க்குறாரு. அவனும் வளர்ந்து மாவீரனா மாறி இந்த ஊர் மக்களை காப்பாத்துறான். ஒரு பக்கம் அந்த மந்திரவாதி இந்த நாட்டுக்கே ராஜாவாயி ஊர் மக்களை கொடுமைப்படுத்துறான். எல்லா ஊரையும் இவன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரான். நம்ம ஹீரோவோட ஊரையும் அழிக்கிறான். எல்லாத்தையும் இழந்த நம்ம ஹீரோ மந்திரவாதியை பழிவாங்க அவனை தேடிக்கிட்டு போறான். காட்டுக்குள்ள இருக்கிற சிறுத்தை, நரி, அணில் எல்லாமே இவனுக்கு உதவி பண்ணுது. இவன் காட்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். இவளை வச்சு ஊருக்குள்ள போய் அந்த மந்திரவாதியை இறுதியாக இவன் கொன்னானா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. டார்சன் படம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இல்லை. ஒரு சில இடங்கள்ல சென்சார் சீனை கட் பண்ணாம நாசம் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் கேட்கும்படியா இருக்கு, ஆனா ரசிக்கும்படியா இல்ல. சினிமாட்டோகிராஃபி ஓவரால் ஓகே. ஒரு ஃபேண்டசியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. IMDb ரேட்டிங் 6.2, நம்ம ரேட்டிங் 5. தி பீஸ்ட் மாஸ்டர் தளபதி 1991 ரிலீஸ் ஆன பேக் டிராஃப்ட். சிட்டில ஏகப்பட்ட இடங்களை தீ பத்திக்கிட்டு எரியுது. தீயணைப்பு வீரரான நம்ம ஹீரோ ரசில் உயிரப்பானையை வச்சு எல்லாரையுமே காப்பாத்துறாரு. இதனால இவருக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்குது. இவருக்கு ஒரு தம்பி, அவனும் தீயணைப்பு துறையில வேலை செய்யறான். ஆனா பயந்தாங்கோலி. அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கும் கிடைக்கணும்னு தம்பி ஆசைப்படுறான். ஆனா அவனால முடியல. நகரத்துல தீ வைக்கிறவன் யாருன்னு அவனை கண்டுபிடிக்க ஒரு போலீஸ்காரன் வரான். இந்த போலீஸ்காரன் துப்பு தொலக சிட்டில ஏகப்பட்ட இடத்துல கிரைம் நடந்துகிட்டே இருக்கு. எதிரி எதிரில் இருப்பான், ஆனா துரோகி எங்க இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில வில்லன் யாருன்னு கண்டுபிடித்துக்குள்ள படமே முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுமை, செகண்ட் ஹாஃப் பெருமை. ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொன்னாங்க, ஆனால் ஆக்ஷன் இருக்கு, த்ரில்லர் இல்ல. தீயணைப்பு வீரர்கள் வழிகளை சொன்ன ஒரு படம். சினிமாட்டோகிராஃபி, தமிழ் டப்பிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் படம் ஒரு தடவை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 6.7, நம்ம ரேட்டிங் 6. பேக் டிராஃப்ட் 1978 ரிலீஸ் ஆன தி 36 சேம்பர் ஆஃப் ஷாவோலின். சைனாவில் இருக்கிற மஞ்சு நகரத்தை ஒரு கொடூரமான சர்வாதிகாரி ஜெனரல் ஆட்சி செய்யறான். அங்க இருக்கிற மக்களை அடக்கி ஒடுக்கி தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். ஏன்டா எங்களை கொடுமைப்படுத்துற அப்படின்னு தட்டி கேட்டவனை கம்பத்துல கட்டி வச்சு அடிச்சே கொண்டுட்டான். இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ சாண்டா. இவருக்கு சண்டை என்றாலே பயம். இதே ஊர்ல மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரும் இவர் அப்பாவும். நம்ம ஹீரோவால இவனை தடுக்க முடியல, தட்டி கேட்க முடியல. அதனால ஊர்ல இருக்கிற புரட்சியாளர்களை ஒன்று சேர்க்கிறான். ஆனா இந்த மேட்டரு சர்வாதிகாரிக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஊர்ல இருக்கிற எல்லா புரட்சியாளர்களையும் கண்டுபிடிச்சு கொலை பண்றான். நம்ம ஹீரோவோட அப்பாவையும் கொண்டுட்டான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ உயிரை காப்பாத்திக்க இந்த ஊரை விட்டு ஊருக்கு ஓடிட்டாரு. ஜெனரலை கொலை பண்ணணும்னா சண்டை போடணும். அந்த சண்டை எப்படியாவது கத்துக்க ஷாவோலின் என்று அழைக்கப்படும் குங்ஃபு ஸ்கூலுக்கு இவரு போறாரு. அங்க இருக்கிற குருமார்கள் இவருக்கு குங்ஃபு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குங்ஃபு முறைப்படி கத்துக்கிட்டு அந்த சர்வாதிகாரிய பழிக்கு பழி வாங்கினாரா இல்லையா? இந்த படம் பார்க்கும்போது கும்ஃபு கத்துக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா படம் பார்த்தா முடிச்ச உடனே இந்த கும்ஃபு வேணான்னு தோணுது. ஏன்னா கும்ஃபு கத்துக்க 36 வழிமுறைகள் இருக்கு. அதுல ஒரு லெவலை கூட சரியா முடிக்கலனா சோறும் கிடைக்காது, அடுத்த லெவலுக்கு போகவும் முடியாது. தன்னம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த கலையை கற்றுக்கொள்ள முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங் கேட்கும்படியா இருக்கு, ரசிக்கும்படியாவும் இருக்கு. ஓவரால் படம் வேற மாதிரி. IMDb ரேட்டிங் 7.7, நம்ம ரேட்டிங் 8. தி 36 சேம்பர் ஆஃப் ஷாவோலின் சண்டை 1976 ராக்கி. தெரு நடக்கிற சண்டையில கலந்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் பெக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ராம்போ என்கிற ராக்கி. பார்ட் டைமா ஒரு பிசினஸ் மேனுக்கு வட்டி வசூல் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்டோட சிஸ்டரை லவ் பண்ண வைக்க பல தில்லுமுழு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபேமஸான ஃபைட்டர், எனக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் கூட தான் நான் சண்டை போடுவேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். ஒரு கட்டத்துல இவன் கூட சண்டை போடும் வாய்ப்பு நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ராக்கி ஒரு குட்டி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவளும் நல்ல போல மாதிரி கேட்டுட்டு போயா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போற சீன் எல்லாம் வேற லெவலு. லைட்டா போர் அடிக்கும், ஆனா படம் தரமான படம். இதுக்கப்புறம் அந்த ராக்கி படங்கள் எல்லாமே வேற மாதிரி அந்தர் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பிங் ரசிக்கும்படியாவும் கேட்கும்படியாவும் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அதை விட சூப்பரா இருக்கு. IMDb ரேட்டிங் 8.1, நம்ம ரேட்டிங் 7.8. ராக்கி 2014 அப்போகலிப்ஸ் பாம்பே என்ற சிட்டில ஒரு அழகான எரிமலை ஒன்று இருக்கு. அது வெடிச்சு செதறுது. அங்க இருக்கிற மக்களை எல்லாரையும் காலி பண்ணுது. ஒரு ஃபேமிலி அங்க இருந்து தப்பிக்க பாக்குறாங்க, ஆனா முடியல. இப்போ ஒரு சில வருடங்கள் கழிச்சு பிசினஸ் வேலையா இந்த ஊருக்கு வராரு நம்ம ஹீரோவும் அவரோட பொண்டாட்டியும் பொண்ணும். ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாங்க. இன்னொரு பக்கம் இவரோட பொண்டாட்டியும் பொண்ணும் பாம்பேவை சுத்தி பார்க்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இவங்களை விட்டுட்டு பிசினஸ் வேலையா கிளம்புறாரு. அங்க ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருக்காங்க. ஒரு கைடும் இவங்க எல்லாருக்கும் பாம்பேவை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ எரிமலை வெடிச்சு செதறுது. இவங்க பயந்து எல்லாரும் ஓடுன்னு ஓடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொண்டாட்டி பொண்ணை எப்படி காப்பாற்ற போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி கழுவி ஊத்துற மாதிரியே இருக்கு. IMDb ரேட்டிங் 2.5, நம்ம ரேட்டிங் 1.4. அப்போகலிப்ஸ் பாம்பே எரிமலை.